நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச் தான் பார்க்க போறோம். கப்பு வந்து அது இது வந்து வின்னர் ரன்னர். வாங்க போர்ச்சுகல் vs அர்ஜென்டினா. அர்ஜென்டினா மெஸ்ஸி மெஸ்ஸி தாசா எதுரா க்ரூவா பிளாஸ்டிக்கா க்ரூ க்ரூ அப்பா இந்த இது மட்டும் எடுத்து தந்துருங்கப்பா. அவனை பாருங்கப்பா. ஓகே 10 சொல்லு. 10 9 8 7 6 5 4 3 2 1 ஸ்டார்ட் த மேட்ச். ஓகே ஒரு நிமிஷம். ஸ்டார்ட்டா எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 0 ஸ்டார்ட். எனக்கு இரு இருங்க இன்னொன்னா போட்டுருக்கு. அர்ஜென்ட் தான் 20 கோல் மேட்ச். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தானா தலைகாலியாய் அவர் கேமராமேனு அவர் புதுசா இன்னைக்கு தான் சேர்த்துருக்கோம். அடிப்பாரா டே அடிங்க. சின்ன பையன் கூட பேசக்கூடாது. கோலே ஸ்டாரா ஒரு நம்ம ரொனால்டோ பாருங்க. பின்னாடி சவுண்ட் பட்டிருக்கு. இப்போ அவரை பாருங்க யாருக்குன்னு. இது அர்ஜென்டினா போட்டிருக்காரு. லாஸ்ட்ல ஒரு கோல் அடிச்சானே. சரி 2 3 ஆமால 2 3 அவன் கால் பட்டுச்சா. அது ஏற்கனவே கோல்ல பட்டுது. அவன் கால்ல பட்டுச்சு. மழை பெய்யுதுப்பா. மழை பெய்ஞ்சாலும் மேட்ச் முடிச்சுட்டு தான் அவங்களதான் ரெஸ்ட். ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா 12 கோல். தலைவா இன்னும் ஒரு கோல் வச்சிரு தலைவா. கை வச்சிட்டான். ஏன்டா இந்த நோட்டு கேட்கலாம். இது வந்து ஒரு சும்மா ஒரு டைம் பாஸ். இந்த நோட்டு யாருக்கு தான் இன்னைக்கு நடக்குதுன்னு அந்த மேட்ச்சு. இன்னைக்கு யாருக்கும் பாருங்க. போர்ச்சுகல் அர்ஜென்டினா. இங்க பாருங்க இந்த பேப்பர்ல எழுதிருக்கு. வெச்சடி
அடி முதுகுடுதாம்பா படிச்சே சரிடா போங்க இந்தடா அவர் எங்க போறாருன்னா முடிச்சிடலாமா சரி இல்ல 10 கோல் 20 கோல் இல்ல டைம் ஆயிரும் கோல் 7 பொட்டி 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 போயிடுச்சு எங்க போச்சு பால் தஞ்சி போயிடுச்சு 9-8 தான் யாரு அது ஃபயர் பாய்ஸ் கூப்பிடுறது அது நம்ம சேனல் பேர் தான் சேனல் அணிக்குதீன் அடிக்கிறாரு அணிக்குதீன் 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 விட்டாரு கோலை ஏ 15 கோல்னாப்பா மழை ரொம்ப ஃபாஸ்டா பேர் மாதிரி இருக்குப்பா என்னப்பா அவரு தோத்தாரு அதான் எத்தனை வாட்டி 11 என்னவங்க இது கையில எடுக்கிற கோலு இப்போ ஒரு அடிக்கல்னா ஒரு கோல் மைனஸ் பண்ணுவோம் 10 9 8 7 அஷ்டாது ஒரு நம்பர் என்ற போ ஒரு நாள் ஆமாம் சரியா இருந்தாண்டா தெரியும் 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 யாரு ப்ரோ அப்படி பார்த்துட்டு போறாரு வில்லேஜை பாருங்களேன் உங்களுக்கு ஸ்லோ மழை காட்டுறேன் இன்னும் எத்தனை கோல் அடிக்கணும்ப்பா 3 அவன் 4 3 அவர் பால் எத்தனை இன்னும் 3 கோல் தான் இருக்கு அச்சு முடியணும் இது ஃபைனல்ஸ் கப் இல்லை இது கோல்டு கப் இல்லை இன்னும் அந்த சாதாரண கப்பு தான் நாங்கள் நிஜமான தண்ணி காலியா இன்னும் 3 கோல் அடிக்கணும் நீங்க
பட்டுச்சு இங்கதான் படிச்சு சரிப்பா. வாட் மேன்? எங்க பார்க்கலாம்? தெரிஞ்சுக்கிச்சா? காட்டுங்க எங்கப்பா? வெச்சடி இப்போ பதில விட போறாரு. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து வீடியோ ரெக்கார்டு வலி புகாரடி ஒரு வில்லேஜை காட்டுறேன். அப்படியே உங்களுக்கு திருப்பிட்டு அப்படியே பாருங்க. ரெட் கார்டு இல்லை, எல்லோ கார்டு. மெஸ்ஸி எத்தனை கார்டு வாங்கியிருக்காருன்னா 49 எல்லோ கார்டு தான் வாங்கியிருக்காங்க. இது ரொனால்டோ 328 ரெட் கார்டுன்ற எல்லோ கார்டு. ஆனால் ரெட் கார்டு வந்து எத்தனை எல்லோ கார்டு இந்த மேட்ச் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கப்பா, ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் டைம். அவர் பாருங்க என்னாச்சு ப்ரோ? அப்படியே எங்க பாருங்க. அழுகிறது தான் இந்த ஓரமா விட்டு அழுகு. இங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்காது. ஓரமா போயிட்டு அழுகு, ஓரமா அழுகு, ஓரமா அழுகு. ஜியோ ஓரமா போயிட்டு அழுகு. இந்த பால் அங்கே எங்கேயோ போயிட்டு வருது. இது வந்து இது பின்ன இது ரன்னர். இங்க பாருங்க, மறுபடியும் பாருங்களேன். அந்த பால் அங்கேயும் இங்கேயோ அடிச்சுக்கோ. சரி கொடுங்க, இருங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கப்பு கொடுங்க. பாருங்க ப்ரோ, எத்தனை கப்பு ப்ரோ? வேர்ல்டு கப்பு ஒன்று கூட இல்லை. இப்போ நான் வச்சிருக்கேன்ல அந்த தோத்த கப்பும் ஜெயிச்சேன். தோத்த கப்பு அது கோல்டு கப்பு கிடையாது. ஆமாம், சில்வர் தானே. சில்வரும் இல்லை, அது பிளாஸ்டிக் கப்பு வச்சிருக்கீங்க. வேர்ல்டு கப்பு 0. என்ன ப்ரோ? நான் 6 வச்சிருக்கேன் ப்ரோ. 5 அது ஃபுட்பால்ல. இப்போ நம்ம வச்சிருக்கிறது எத்தனை மேட்ச்ல? இது நாங்க எங்க ஆடிக்கிட்டு இருக்கோம்? 6 ஃபைனல்ல நான் அதை ஜெயிச்சேன், அர்ஜென்டினா. இது எங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கோம்னா இது பெங்களூர்ல வந்து இந்த மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கோம். இருங்கப்பா, இது அங்க பெங்களூர்ல வந்து ஆடிக்கிட்டு இருக்கோம் மேட்ச்சு. இது புக்கு பண்ணுறணும். நாங்கள் காசு வர கேட்குறாங்க, அதனால தான் என்ன காசு தரதேன்னு தரல. மேட்ச் முடிச்சோன்னா அந்த காசு தருவோம்ல, தோற்றவங்களுக்கும் ஜெயிச்சவங்களுக்கும் காசு தந்து தான் ஆகணும். தராமல் விட்டுருவோம்மா ப்ரோ. சரி இருங்க, அவங்க ஓரமாக போயிட்டு அழுகட்டும். அவரை ஓரமாக போயிட்டு அழுக சொல்லுங்க. பார்க்க மாட்டேன், கப்பு கூட கொடுத்துட மாட்டேன் அவருக்கு. அனிப்ரோ ரொனால்டோ
இருங்க ஆடியன்ஸ். என்ன கபடி திருட போறியா? ரொனால்டோ தோத்துறணும். ரொனால்டோ ஜெயிச்சிருச்சு. இல்ல ரொனால்டோ தோத்துருச்சு. ஏய் அதான்ப்பா ஒரு கப்பு. ஆஃபீஸ் ரூம்லேருந்து கொடுத்தாங்க, வாங்கிக்கோ. இன்னைக்கு யார் 6 கப் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தருவோம். அவங்க கப்பை எடுத்துருங்க டக்குன்ட்டு. கப்பை எடுத்துடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். கை கொடுத்துக்கோங்க. கை கொடுங்க. இருங்க, நண்டு சென்டரில் வந்து கை கொடுங்க. நீ அங்கேருந்து வா. சென்டரு இங்க இருக்கு. இருங்க, கப்பு குத்துருங்க. இருங்க இருங்க இருங்க. அவரு ஜெயிச்ச கப்பை திருட போறாரு. இவர் நிறைய கேஸ் பண்ணுறாரு. ஏய் இருடா, அவன் கப்பு கொடுங்க. இவர் நிறைய திருட்டு பண்றாரு. இந்த கிரவுண்டு கூட ஒரு சின்னத்துல இவர் வாங்கிடுவாரு. அவ்வளோ காசு பணம். என்ன பண்றது? பணம் மல்ல. இது கோல்டு கப் இல்ல, அதுதான். அது கோல்டு கப். இது 7வது கப்பு. இது என்னோட 1வது கப்பு. அது கோல்டு கப் இல்ல, அது கோல்டு கப் இல்ல. ஏய் நார்மல் பிளாஸ்டிக். ஆமா பிளாஸ்டிக் இல்ல, கட்டை. அதுவும் அது இரும்பு. 6வது கப் அடிச்சி FIFA வேர்ல்ட் கப்லயே வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கிருக்காங்க. இவரும் ஒரு கப் வச்சனால வேர்ல்ட் ரெக்கார்ட். யார் ப்ரோ? நான். அவரு இந்த கப்பெல்லாம் முடிஞ்சோன்னா வாங்கிடுவோம். ஆனா யார் ஜெயிச்சு போட்டோ எடுக்கிறாங்க? ஏய் எப்படி ப்ரோ, காசு இருக்கனால ஐஃபோன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு கொடுக்குறீங்களா ப்ரோ? என்ன சொல்றதுன்னா புரியல ப்ரோ. கப்பு வாங்கிடலாமா அவர்கிட்ட கப்பை வாங்கிடலாமா? அவர்கிட்ட வாங்கிடலாம். எதுக்கு? அவர் சும்மாவே வாங்கிட்டு போறாரு. சர்டிஃபிகேட் வேணாம் ப்ரோ, உங்க கையில கொடுத்துருங்க சர்டிஃபிகேட். அவங்ககிட்ட இருந்தா எதுவுமே கொடுத்துருவா. கீழே வந்துச்சு, அவர் போட்டார் கீழே, எடுத்து தரலாம். என்னங்க ப்ரோ, இருங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணிட்டு காலெலாம் பேசிட்டு கூப்பிடுங்க, முடிச்சிடலாம். இது கோல்டு கப் இல்ல, சாதா கப். என்னை யாருமே மதிக்கிறதே இல்லை. ஒரு யூடியூப்ல கமெண்ட்ல சொல்லி போட சொன்னேன், யாரெல்லாம் பிடிக்குமோ போட சொன்னேன். அது எவனுமே போடல, எல்லாமே மிஸ்ஸு தான் போட்டுருக்கான். எனக்கு டென்ஷன் ஏறி அவனுக்கு ஒரு கமெண்ட் அனுப்பிச்சி விட்டேன். அவங்க ஒரு ரிப்ளை பண்ணாங்க, நீலாம் யாருன்னே தரல ப்ரோ. ப்ரோ ப்ரோ இதில் வந்து மெஸ்ஸி பிடிக்கணும் ப்ளூ ஆட் அனுப்புங்க, ரொனால்டோ பிடிக்கணும் ரெட் ஆட் அனுப்புங்க. 2 பேரும் பிடிக்கணும் அதில் ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணி விட்டுருங்க. ரொனால்டோனா இல்லை மெஸ்ஸினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொனால்டோ பிடிக்கணும் லைக் பண்ணுங்க. இருங்க அதுக்குள்ளே
கூடாது. இருங்க, கப்பே அப்படியே குஸ்டாச்சு. பண்ணுங்க பண்ணுங்க ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு கப்பு. ஐயோ, அந்த கப்பை நாங்கள் முடிஞ்சோன்னு வாங்கிடுவோம். ஏன் கூட தந்தமாக வந்து கப்பு கப்பு வாங்க. ரெண்டு கப்பு வேணாம் வேணாம் ப்ரோ. நல்ல மனுஷனா இருக்கிறாரு ப்ரோ. ப்ரோ உங்ககிட்ட தான் ப்ரோ நிறைய நார்மல் கப் தான் ப்ரோ இருக்கு. அப்போ என்ன வேணாம், இந்த கப்பே போதும். சரி ப்ரோ, இந்த ரெக்கார்ட் நாங்கள் இந்த ரெக்கார்ட் நாங்கள் 8 ஃபைனல்ஸ் ஆனாதான் இந்த ரெக்கார்ட் தருவோம். அவ்வளோதான். இருங்க, ஆடியன்ஸ் சவுண்ட எல்லாமே இந்த கிரவுண்டுக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற பெங்களூர்ல இருக்கிற ஃபுட்பால் கிரவுண்டு வந்து நாங்கள் 3ஆம் தெருல இருக்குது. ஆமாம், சென்னையில 3ஆம் தெருல இருக்கு. சென்னையில் பெங்களூர் நாங்கள் பெங்களூர் வந்து வந்துருக்கோம். இது யாருக்கும் அவ்வளோவா இந்த இடம் தெரியாது, நான் சொல்கிறேன். வேம்பலியம்மன் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன், நம்பர் 9, வேம்பலியம்மன் கோயில், 3rd ஸ்ட்ரீட், கொளத்தமேடு. அதில் வந்து 5 ரோஸ் வீடு எதுன்னு கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ப்ரோ ப்ரோ வச்சுக்கோ ப்ரோ. நான் ராணி ப்ரோ, எனக்கு பத்தாது வச்சுக்கோ. ஏய் வாங்கிக்கோ ப்ரோ, ஒரு கஷ்டப்பட்டு உங்களுக்கு அது இதுவா அது ஒழுங்கா சொன்னாங்க. இந்த கப்பை நான் ஒரு வாட்டி தட்டி பார்க்கலாம். இதை மட்டும் போடுற ஒரு நிமிஷம். நான் இந்த கப்பை மட்டும் திட்டிட்டேன். இங்க பாருங்க, கமெண்ட்ரி பாக்ஸில் மாற்றம் அனிஃபுதி அப்படின்னா வேற ஒருத்தர் பேச வந்திருக்காரு. கமெண்ட்ரி பாக்ஸில் மாற்றம் ஆரோன் அப்படின்னா வேற ஒருத்தர் பேச வந்திருக்காரு. அனிக்குதி